விளையாட்டு வீரர்களை கௌரவிக்கும் வகையில் வழங்கப்படுற லாரியஸ் விருதோட கம்பேக் ஆஃப் த இயர் பிரிவுக்கு இந்திய அணி வீரர் ரிஷப் பந்த் பரிந்துரைக்கப்பட்டு இருக்கார். பெரும் விபத்துல சிக்கிய ரிஷப் பந்த் அதிலிருந்து மீண்டு இந்திய அணிக்கு கம்பேக் கொடுத்து இந்திய அணியில சிறப்பாக விளையாடி வர்றார். இந்த நிலையில்தான் அவர் லாரியஸ் விருதோட கம்பேக் ஆஃப் த இயர் பிரிவுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கார். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் கேப்டனா நியமிக்கப்பட்டிருக்கும் ரஹானே நடப்பு IPL தொடர் கோப்பையை கைப்பற்றுவோம்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கார். கொல்கத்தா அணியை வழிநடத்துவதை நினைச்சாலே ரொம்பவே பெருமையா இருக்குன்னு வரக்கூடிய சவால்களை எதிர்கொள்ள தயாரா இருப்பதாகவும் அவர் தெரிவிச்சிருக்கார். இந்த அணியோட துணை கேப்டனா வெங்கடேஷ் ஐயர் நியமிக்கப்பட்டிருக்கார். ரஞ்சி கோப்பையை வென்ற விதர்பா அணிக்கு 3 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை விதர்பா கிரிக்கெட் சங்கம் அறிவிச்சிருக்காங்க. இந்த தொடரில் சிறப்பா பந்து வீசி 69 விக்கெட்டுகளை கைப்பற்றிய ஹர்ஷ் துபேவுக்கு 25 லட்சம் ரூபாயும், அதிக ரன்களை குவிச்ச யாஷ் ரத்தோட், கருண் நாயர் ஆகியோருக்கு தலா 10 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க. அவங்கள தவிர தலைமை பயிற்சியாளர் உஸ்மான் கானிக்கு 15 லட்சம் ரூபாயும், உதவி பயிற்சியாளர்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாயும் அறிவிக்கப்பட்டிருக்கு.